ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குருச்சுக்கிர சனீஸ்வராய ராகவே கேதுவே நமக. எல்லாருக்கும் வணக்கங்க. அந்த எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. நான் உங்கள் குருவர் ஜோதிடர் ரஞ்சித் ராமச்சந்திரன். இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமண பொருத்தம். அப்போ இந்த திருமண பொருத்தத்தை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, திருமணம் ஒரு சமுதாயத்துடைய தொடக்கத்தை உருவாக்க இரு மனங்களின் நினைவு தான் திருமணம்னு சொல்கிறதுங்க. அப்படிப்பட்ட திருமணம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான அத்தியாயமாக இருக்குதுங்க. அப்போது ஒவ்வொரு மனிதர்களுக்கு இடையேயுமே அன்பு, பாசம், ஒழுக்கம், கட்டுப்பாடு இது எல்லாத்தையுமே நமக்கு நெறிமுறைப்படுத்தி தலைத்தோங்க செய்ய நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல விஷயந்தான் இந்த திருமணம் அப்படிங்கிறது. இப்படிப்பட்ட திருமணத்தை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பார்க்க வேண்டியது திருமண பொருத்தம். இப்போ இந்த திருமண பொருத்தத்தை பார்க்குறோம் அப்படின்னா, அந்த திருமணத்தை பொருத்தத்தை பற்றி நிறைய பேருக்கு ஒரு புரிதலே இல்லாமல் இருக்குதுங்க. அது எப்படி பார்க்கணும், நம்ம அதை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், அவர் ஜோதிடர் சொல்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த பதிவில் நம்ம எல்லாமே முழுமையாக சொல்லியிருக்கிறோங்க. சரிங்களா? அப்போது இந்த திருமண பொருத்தம் நம்ம ஒரு ஆண் ஜாதகம், ஒரு பெண் ஜாதகம் ஒரு ஆய்வுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா, அந்த திருமண பொருத்தத்தின் ஆய்வுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா, அந்த ஆய்வில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது 4 வழிமுறைகள். அந்த 4 வழிமுறை கேட்டிங்கன்னா, அதில் முதல் வழிமுறை அப்படிங்கிறது விவாகம் ரீதியான தோஷங்கள். அதாவது தெளிவாக சொல்லப்போனால் திருமண ரீதியான தோஷங்கள், ஒரு திருமணம் செய்யக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஜாதகங்களில் இருக்கக்கூடிய தோஷங்கள். அப்போது முக்கியமான தோஷங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி செவ்வாய் தோஷம், ராகு கேது, அதே மாதிரி புத்திர தோஷம், காலசர்ப தோஷம், அதே கலஸ்திர தோஷம், இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான தோஷங்கள் இருக்குதுங்க. அப்போது இந்த முக்கியமான தோஷங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருக்கும் பொழுது தோஷம் நிவர்த்தி அடையக்கூடிய ஏற்ற ஒரு ஜாதகத்தை நம்ம தேர்ந்தெடுத்து ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க. அப்போது அந்த தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகம் மற்றொரு ஜாதகம் தோஷ நிவர்த்தி அடையுதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஜாதகங்களை தேர்ந்தெடுத்து தான் நம்ம அடுத்த படிக்கு கொண்டு போகணுங்க. அப்போது ஒரு தோஷமுள்ள ஜாதகம், தோஷம் இல்லாத ஜாதகம் நிவர்த்தி அடையலை அப்படின்னா அந்த ஜாதகத்தை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி ரெண்டாவது வழிமுறை அப்படிங்கிறது பாவக ரீதியான வழிமுறைங்க. பொதுவாக பாவக ரீதியான வழிமுறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகருக்கு வேலையும் இல்லை, நல்லா ஒரு வேலையில் ஒரு ப்ரமோஷன் இல்லாமல் இருக்குது, நல்ல ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது, கல்யாணம் பண்ண உடனே அவர் வாழ்க்கையில் எல்லாமே அவருக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிது, ஒரு நல்ல யோகம் கிடைக்கிது, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கிது, ஒரு வீடு வாங்குறாரு, ஒரு காரு வாங்குறாரு அப்படிங்கும்போது, அப்போது அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கல்யாணம் பண்ண யோகம், கல்யாணம் செஞ்ச ஜாதகருடைய துணை ஜாதகத்துடைய யோகம் அப்படிங்கிற யோகங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சில முன்னேற்றங்கள் வருமா, ஒரு நல்ல மாற்றங்கள் வருமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா பாவக ரீதியான புரிதல்கள் கண்டிப்பாக நமக்கு வேணுங்க. ரெண்டாவது விஷயம். மூணாவது நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா திசா சந்திப்புகள். பொதுவாகவே திசா சந்திப்புனா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகருக்கு அதாவது பிறந்த திசா காலங்களிலிருந்து தன் கல்யாண வயசு வரும்போது நடக்கக்கூடிய நடப்பு திசை ஆண் ஜாதகத்திலும் பெண் ஜாதகத்திலும் ஒரே திசா காலங்களாக இருந்தால் அது திசா சந்திப்புகளாக நம்ம கருதப்படுறோங்க. இந்த திசா சந்திப்புகளுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஜாதகங்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறது நல்லதுங்க. சரி, ஒருவேளை திசா சந்திப்புகள் இருக்குது, நம்ம அதை செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா, அந்த திசா சந்திப்புகள் வரும்போது அந்த திசா காலங்கள் நடத்தக்கூடிய நட்சத்திரக்காரகர்கள் ஒரு சுபராக இருக்கணுங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகத்தை மேற்கொண்டு நம்ம கொண்டு போகலாங்க. அப்படி அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, 4வது முக்கியமான விஷயங்க, முக்கியமான ஒரு வழிமுறை. அப்போ அந்த முக்கியமான வழிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திர பொருத்தம். பொதுவாகவே நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருத்தங்க. அப்போது இந்த நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது பல வகையான பொருத்தங்கள் இருந்தாலும் ஒரு 10 வகையான பொருத்தங்கள்ங்கிறது ஒரு சில முக்கியமான பொருத்தங்கள்னு நமக்கு கருதப்படுதுங்க. அப்போது அந்த 10 வகையான பொருத்தங்களில் தினப்பொருத்தம். அப்போது இந்த தினப்பொருத்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அன்றாட வாழ்க்கையில் அன்பும் பண்புமாக இருக்கக்கூடிய ஒரு அரவணைப்பும் இருக்கக்கூடிய ஒரு பொருத்தமாக இந்த தினப்பொருத்தத்தை நம்ம கருதுகிறாங்க. அதே மாதிரி கணப்பொருத்தம் இதே மாதிரி இந்த கணப்பொருத்தம் அப்படிங்கிறது குணாதிசயங்கள் வாரியாக ஆணும் பெண்ணும் ஒத்து போகிறாங்களா இல்லையாங்கிறது இந்த கணப்பொருத்தம் குறிக்குங்க. அதே மாதிரி 3வதாக மகேந்திர பொருத்தம்.
மகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு வம்ச விருத்தியை குறிக்குங்க. நாலாவதாக நமக்கு இன்றைக்கி சொல்ல போனால் ஸ்திரீ தீர்க்கம். ஸ்திரீ தீர்க்கம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆணினால் பெண்ணுக்கு ஒரு முன்னேற்றமாக, பெண்ணினால் ஆணுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பொருத்தமாக இந்த ஸ்திரீ தீர்க்கம்ங்கிறது நம்ம எடுத்துக்கிறோங்க. ராசியுமே வந்து பார்த்திங்கன்னா வம்சவழி நல்லா இருக்குமா, அந்த ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் ஏற்படுமா அப்படிங்கிறது இந்த ராசி பொருத்தங்கிறது நம்ம பார்க்குறோங்க. அதே மாதிரி யோனின்னு பார்க்கும்போது இன்றைக்கி ஆணும் பெண்ணுக்குள்ளேய ஒரு அந்யோயம், ஒரு தாம்பத்திய உறவை குறிக்கிறது தான் இந்த யோனி பொருத்தங்க. அதே மாதிரி ராசி அதிபதி. இந்த ராசி அதிபதிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அன்பும் பண்புமாக இணைந்து நல்லா இருப்பாங்களா அப்படிங்கிறது தான் இந்த ராசி அதிபதிங்க. அதே மாதிரி ஆண் ஜாதகருடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் பெண் ஜாதகருடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் நல்லா சந்தோஷமாக ஒற்றுமையாக இருப்பாங்களா அப்படிங்கிறதையும் இந்த ராசி அதிபதிங்கிறது குறிக்குங்க. அதே மாதிரி வசிய பொருத்தம், ஆணும் பெண்ணும் வசியமாக இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு இந்த வசிய பொருத்தங்கிறது நம்ம குறிக்குதுங்க. ரஜ்ஜுங்கிறது மிக முக்கியமான பொருத்தம் இந்த ரஜ்ஜுங்க. இந்த ரஜ்ஜு அப்படிங்கிறது இல்லைன்னா நம்ம அந்த ஜாதகத்தை மேற்கோள் கொண்டு போகவே கூடாதுங்க. அப்படி இந்த ரஜ்ஜு பொருத்தம் ஏன் முக்கியமான பொருத்தம்னு கேட்டிங்கன்னா மாங்கல்ய பொருத்தம் சொல்லக்கூடியது தான் இந்த ரஜ்ஜு பொருத்தங்க. இந்த ரஜ்ஜு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாங்கல்ய பலம், அதாவது ஒரு பெண்ணுக்கு ஆண் கட்டக்கூடிய மாங்கல்யங்கிறது நிலைக்குமா, இதனால் ஆயுள் பலம் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது குறிக்கிறது தான் இந்த ரஜ்ஜு பொருத்தம். அதனால இது ரொம்ப முக்கியமான பொருத்தங்க. நான் கடைசியாக இருக்கக்கூடிய பொருத்தம் பார்த்திங்கன்னா வேதை அப்படின்னா இடையூறு. அப்போது வேதை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 நட்சத்திரங்கள், ஆண் நட்சத்திரம் பெண்ணின் நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரங்களுமே ஒன்றுக்கொன்று வேதையாக இல்லாமல் இருக்கணுங்க, இடையூறு இல்லாத நட்சத்திரங்களாக இருக்கணும். அது வந்து வேதை பொருத்தம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போது இடையூறு இல்லாமல் ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பொருத்தங்கிறது நம்ம இருக்குதுங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு 10 வகையான பொருத்தங்கள் இருக்குது. 10 பொருத்தங்களே இருந்து ஒரு கல்யாணம் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுங்க. இதுலேயுமே ஒரு சில முக்கியமான பொருத்தங்கள்ங்கிறது இன்றைக்கி தினம் அல்லது கணம், மகேந்திரம், ரஜ்ஜு, ராசி, யோனி, இந்த மாதிரி ஒரு சில பொருத்தங்கள் முக்கியமான பொருத்தங்களாக இருக்குதுங்க. அந்த பொருத்தங்கள் முக்கியமாக வந்து ஜாதகத்தில் தேவைப்படுதுங்க. இந்த மாதிரி இந்த 10 வகையான பொருத்தங்களையும் நம்ம பார்த்து இந்த 4 வகையான ஆய்வுகளுக்கும் உட்படுத்தப்பட்டு தான் திருமண பொருத்தம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணுங்க. அது இல்லாமல் இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 4 வகையான ஆய்வுகளையும் உட்படுத்தாமல் நான் கடைசியாக சொன்னேன் இல்லைங்களா அந்த நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது மட்டும் ஒரு செல்ஃபோனில் எடுத்துங்க, யூடியூப்பில் பார்த்துட்டு ஒரு திருமணத்தை கொண்டு போகிறாங்க. அது கொண்டு போகும்போது ஒரு வாகனம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா அந்த வாகனத்துக்கு 4 சக்கரம் இருந்தால் தான் அந்த வாகனம் நல்ல வாகனங்க. அதில் ஒரு சக்கரம் மட்டும் இருந்து அந்த வாகனம் பயணிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பயணிக்காது, அந்த வாகனம் கீழே விழுந்துடும். அந்த மாதிரி தான் அந்த திருமண வாழ்க்கை கண்டிப்பாங்கிறது அந்த நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் வச்சு ஒரு கல்யாணத்தை பண்ணி வாழ்க்கையை பயணிச்சு கொண்டு போகலான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுங்க. அப்போ அந்த வாகனம் எப்படி தடுமாறி கீழே விழுகுமோ அந்த மாதிரி அந்த வாழ்க்கையுமே நல்லா இருக்காதுங்க. அப்போ இந்த 4 வகையான பொருத்தங்களுக்கும் உட்படுத்தப்பட்டு தான், ஆய்வுகளுக்கும் உட்படுத்தப்பட்டு தான் ஒரு திருமண பொருத்தங்கிறது நம்ம பார்க்கணுங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இல்வாழ்க்கை சந்தோஷமாகவும் அன்பும் அரணுமாகவும் நல்லா ஒரு வாழ்க்கையாக அமையுங்க கண்டிப்பாக. அப்போது இதுக்கு இந்த திருமண பொருத்தத்தை நம்ம பார்க்கணும் அப்படிங்கும்போது ஒரு ஜோதிடர்கிட்ட நம்ம உட்காரும்போது இந்த மாதிரி நான் சொன்ன ஒரு 4 பொருத்தங்களையும் நீங்கள் தெளிவான முறைகளில் நம்ம கேட்டு ஒரு திருமணம் செய்யும்போது அந்த திருமண வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், திருமண பொருத்தம் பார்க்குறவங்க எல்லாருமே இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்களா, இன்றைக்கி எத்தனையோ பேர் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாங்க. திருமண பொருத்தம் அப்படிங்கிறது நீங்கள் வெறும் நான் சொன்ன மாதிரி அந்த நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணும்போது அது ஜாதகத்தில் வெறும் 5% கூட அந்த பொருத்தத்தினால எந்த நன்மையும் இல்லைங்க. அப்போது இந்த ஒரு பொருத்தத்து கூட, அதாவது நட்சத்திர பொருத்தத்து கூட அதே மாதிரி பாவக பொருத்தமும், அதே மாதிரி திசா சந்திப்புகளுடைய பொருத்தமும், அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தோஷங்களுடைய பொருத்தங்களும் எல்லாம் நல்லா இருக்கும்போது தான் அந்த திருமண வாழ்க்கைங்கிறது நல்லா இருக்குங்க. அது தெளிவாக பார்த்து ஒரு திருமணங்கிறது செய்யும்போது அந்த திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்குங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.